விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த சோளக்கொல்லை பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 நாள் பயிர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை நோயின்னு சொல்லக்கூடிய சோளத்தில் வந்து பூஞ்சா நோயினால் தாக்கக்கூடிய வாழை நோயின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து விழுந்துருக்குது. கொப்பால் விட்டு அது வந்து வராமல் இருக்குது. அதுக்குள்ள இந்த சரு நோயின்னு சொல்லக்கூடியது அல்லது வாழை நோயின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து தாக்கியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத டயத்தில் நிறையா உரத்தை கொடுத்துட்றது. அடி உரமாக கொண்டு வந்து தொழு உரத்தையோ இல்லை கோழி உரத்தையோ வந்து அதிகமாக கொடுத்துட்றது. இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கின உரம் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சரியானபடி மக்காத உரத்தை போடும்போது இந்த மாதிரி நோய் தாக்குதல் வரத்தான் செய்யும். இதை சரி பண்ணுறது நம்ம ஸ்ரீ அம்மன் பேக்கரில் ட்ரிப்பு இருந்தால் ட்ரிப்லேயே விட்டுறலாம். ஏக்கருக்கு ஒரு 3/4 லிட்டர் வரும். இல்லை ட்ரிப்பு இது இல்லை அப்படின்னா மணலில் கலந்து தூவி விட்டிங்கன்னா சரியாயிடும். பயன்படுத்தினா போதும் சரியாயிடும். ஆனால் வந்து சோளம் போட்டுற விவசாயிகள் வந்து இந்த மாதிரி நோய் தாக்குறதுக்கு முன்னாடியே வந்து பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோய் தாக்குற கண்டிஷன் வந்து அதோட அறிகுறி வந்து கீழே தெரியும். அந்த சிவப்பாக வந்து நோயோட அறிகுறி வந்து ஆரம்பத்திலே வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா இம்மிடியட்டாக நம்ம ஸ்ரீ அம்மன் பேக்கரி வாங்க. நம்மளோட பரிந்துரைப்படி செஞ்சீங்கன்னா இந்த நோய் தாக்குதலேருந்து தவிர்க்கலாம். இழப்பை வந்து தவிர்த்து மகசூல் அதிகமாக பெறலாம். நன்றி, வணக்கம்.